ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கிய நடப்பு நிகழ்வுகள் முக்கிய தரவரிசை பட்டியலை பார்க்க போறோங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிகேட்ஸ் வெளியிடுவாங்க. அந்த வெளியிடும் அமைப்பு அது இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம நம்பிக்கையா போலாம், பயம் இல்லாம. மேபி கேட்டாங்கன்னா அந்த ஒரு மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதா இருக்குன்றத சொல்லிடுறேங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒன்று மனித வள குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதை வெளியிடுற அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற அமைப்பு தான் இதை வெளியிடுறாங்கப்பா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இடம் பாருங்க, இந்த 2025ல 130வது இடத்துல இருக்காங்கப்பா. ஸோ அந்த இண்டிகேட்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 0ல இருந்து 1 வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 0.685 அந்த பாயிண்ட்ல இருக்கு, 130வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ பாருங்க, இந்த வருடத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னா a matter of choice, people and possibilities in the age of AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த தலைப்பு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மனிதவள குறியீட்டுல 30வது இடம். இந்த குறியீடு வந்து பாத்தீங்கன்னா 2-3 முறை கேட்டிருக்காங்கப்பா நிறைய எக்ஸாம்ஸ்ல. சோ இதையும் நோட் பண்ணி வைங்கப்பா. அப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர மனித மேம்பாட்டு பிரிவில் இடம்பெற்றுள்ளது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எப்படி இருக்கு? நடுத்தர மனித மேம்பாட்டு பிரிவில் இடம்பெற்றுள்ளது. சோ அப்போ இதுக்கான இண்டிகேட்ஸ் இருக்குமா பாருங்க. குறியீடுகள்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆயுட்காலம், கல்வி, வருமானத்தை அளவிடும் ஒரு புள்ளி விவரம். அப்ப வருமானம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 3 இண்டிகேட்ஸ் இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து தான் இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்வே, டென்மார்க் வந்திருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஐஸ்லாந்து வந்துச்சு. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது நார்வே 2025ல சொல்லிட்டு இருக்கோம் காய்ஸ். 3rd வந்து சுவிட்சர்லாந்து, 4th வந்து டென்மார்க். இந்த லாஸ்ட் பிளேஸ் சவுத் சூடான். சவுத் சூடான் வந்து பாத்தீங்கன்னா 0.388 அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பத்தி கண்டிப்பா எப்பவுமே டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கு. ஸோ இதையும் கவனிச்சு வச்சுங்க. சரிங்க சார், இந்தியா லெவல்ல சொல்லிட்டீங்க. தமிழ்நாடு லெவல்ல யார் சார் மனிதவள குறியீட்டுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா சென்னை தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 8.41, திஸ் மீன்ஸ் 0.841 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2024ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.751, 0.751. கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்றோம்னா மனிதவள குறியீட்டுல ஒரு பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம சொல்லலாங்க இந்தியா லெவல்ல. ஸோ பாருங்க, ஸோ மனிதவள குறியீடு 130வது இடம், 0.685. அந்த தலைப்பு முக்கியம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க? இப்போ ஐஸ்லாந்து இருக்காங்க. லாஸ்ட் பிளேஸ்ல சவுத் சூடான் இருக்காங்க. அதை மட்டும் நோட் பண்ணுங்க. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஒரு மார்க் அள்ளி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்ங்க, பாலின இடைவெளி குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. சார் 1 செகண்ட் கைஸ். ஸோ ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2024ல நம்ம 129வது இடத்துல இருக்காங்க. அதுவே 2023ல 127வது இடம். ஸோ அந்த பாயிண்ட் முக்கியங்க. 2023ல 127, 2 இடம் என்ன ஆயிடுச்சு? பின்னாடி போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பாலின இடைவெளி குறியீட்டுல 2024ஆம் ஆண்டு எந்தாவது இடத்துல இருக்குன்னு கேட்டோம்னா 129வது. 2023ல 127. அப்போ 127ல இருந்து எங்க போயிட்டோம்? அடுத்த வருஷமே 129க்கு போயிட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம், அரசியல் இது எல்லாத்துலயுமே ஆண்களும் பெண்களும், மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி அப்படின்றது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஊழல் புலனாய்வு குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த எப்படி சொல்றதுன்னா 180 நாடுகள்ல 96வது இடத்துல இருக்குங்க நம்ம. இந்த ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியல், ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியல் சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து இண்டிகேட்ஸ் இருக்குன்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா பொதுமக்களின் கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழல் புலனாய்வு குறியீடு குறிக்கப்படுகிறது. சோ இப்ப வந்து கேட்பாங்க, சோ உங்க நாட்டுல ஊழல் இருக்கான்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஒரு செக்ட் ஆஃப் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, அது கால்குலேட் பண்ணிட்டே போவாங்க. அப்ப பாருங்க, டென்மார்க், பின்லாந்து, சிங்கப்பூர் இது எல்லாமே ஊழல் குறைந்த நாடுகள். ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலில் இருக்கு. சோ இதை மட்டும் நோட் பண்ணுங்க போதும். இந்தியா வந்து 96வது இடத்துல இருக்கு. டென்மார்க், பின்லாந்து, சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட்ங்க, மகிழ்ச்சி குறியீடு. சோ மகிழ்ச்சி குறியீடு ஞாபகம் வச்சுக்கணும். 118, 118 எத்தனாவது ஆண்டு? 2025ல 118வது இடத்துல மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ 6 முக்கிய காரணிகள் கொடுக்குறாங்கப்பா. சோ 6 இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆரோக்கியமான ஆயுட்காலம், சமூக ஆதரவு இருக்கணும். என்னங்க? சமூக ஆதரவு, சுதந்திரம். எப்ப வேணுமா நான் சுதந்திரமா இருக்கேன்னு சொல்லணும். தாராள மனப்பான்மை, என்ன கேட்டாலும் அள்ளி கொடுக்கணும். பாரி வீட்டு பக்கத்து வீடா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஊழல் பற்றிய கருத்து.
இதெல்லாமே சொல்லலாம். அப்ப ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு. மகிழ்ச்சியான குறியீட்டுல இஸ்ரேல் இன்னும் நமக்கு முன்னாடி தான் இருக்காங்க. ஏன்னா, அந்த இடத்துல அன்பு அதிகமா வெளிக்காட்டுவாங்களாம். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சமூக ஆதரவு அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்களாம். சோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்போ மகிழ்ச்சி குறியீட்டுல 118வது இடம் அப்படின்னு நான் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்ங்க. உலகளாவிய அமைதி குறியீடு 116. பாருங்கப்பா. எனக்கு அமைதி 116, மகிழ்ச்சி 118. இப்படி படிச்சுக்கலாமா பாருங்க. அமைதி 116, மகிழ்ச்சி 118. அப்படியே இன்டர்லிங்க் தான். சார் அப்ப அமைதி குறியீடுனா என்ன சார் வேணும்? சமூக பாதுகாப்பு இருக்கணுங்க. கண்டிப்பா. உள்நாட்டு சர்வதேச மோதல்கள் என்ன இருக்கவே கூடாது. எப்ப பார்த்தாலும் உள்நாட்டுல கிளர்ச்சி ஏற்படும், சர்வதேச மோதல்கள், போர்கள் இருக்கக்கூடாது. ராணுவ மயமாக்கல் இருக்கவே கூடாதுங்க. இந்த சில நாடுகள்லாம் ராணுவ நடவடிக்கை தட்ஸ் கால்ட் என்ன ராணுவ ஆட்சி வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வங்கதேசம்னு ஒரு நாடு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆட்சி வந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்ப இது எல்லாமே அளவிட்டு தான் என்ன பண்றாங்க நம்ம 116வது இடத்துல இருக்காங்க. நமக்கு எனக்கு நமக்கு ராணுவ மயமாக்கல் கம்மி தான். பட் ஆனா உள்நாட்டு சர்வதேச மோதல்கள் இருந்துட்டே இருக்கு. சீனா கூடயும், பாகிஸ்தான் கூடயும் அதே மாதிரி நக்சலைட் அந்த உள்நாட்டு நக்சலைட்கள், மாவோயிஸ்டுகள் அவங்க கூடயும் பிரச்சனை நடந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க சார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்துங்க. சோ ஐஸ்லாந்து இன்னொன்னுத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் இதுலயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்காங்க. அப்ப அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, சரிங்க ஆஸ்திரியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ்ல இருக்காங்க. மிகவும் அமைதி குறைந்த நாடாக ஏமன் உள்ளது. இந்த ஏமன்ல என்ன பிரச்சனைனா, கிளர்ச்சியாளர்கள் பிரச்சனைங்க. இந்த ரெட் சீன்னு இருக்கும். செங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடுல இருந்து வரவங்க எல்லாம் பிரச்சனை குடுப்பாங்க. அது இல்லாம எப்படி சொல்றது? அங்க கிளர்ச்சியாளர்கள் மட்டும் தான் ஆட்சியே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால தான் இந்த அமைதி குறியீட்டுல கடைசி இடத்துல ஏமன் இருக்குங்க. நோட் பண்ணி வைங்க இதையும். அடுத்தது சூழியல் குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. சூழியல் குறியீடுல 176வது இடத்துல இருக்காங்க. இது மட்டும் அப்படி ஜஸ்ட் டிக் பண்ணிக்கங்க. 176. சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் இருக்கணும். பல்லுயிர் பாதுகாப்பு, காற்று மற்றும் நீர் தரம். இது 3 குறியீடுகளை வச்சு தான் சூழியல் குறியீடு குறிக்கப்படுது. பட் வி ஆர் த லாஸ்ட்க்கு பக்கத்துல இருக்கும். ஏன்னா நம்மளது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆரோக்கியமா இல்லைன்றாங்க. பல்லுயிர் பாதுகாப்பு கம்மியா இருக்குன்றாங்க. காற்று மற்றும் நீரின் தரம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபியூச்சர்ல நம்ம காற்றே கடன் வாங்கக்கூடிய திறன் வந்துருமா ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுதான் காற்று மாசுபாடுன்னு கொடுத்திருக்கோம் பாருங்க. காற்று மாசுபாட்டில் இந்தியா 5வது இடம். சார் மாசுபாடு குறைந்த நாடுகள்ல சொல்ல மாசுபாடு இருக்க நாட்டிலே எத்தனாவது இடத்துல இருக்காங்க? இந்தியா 5வது இடத்துல இருக்காங்க. சோ உலகளாவிய மாசுபட்ட நாடுகள் பட்டியலில் ஜாட் என்ற ஒரு நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பங்களாதேஷ் செகண்ட் பிளேஸ், பாகிஸ்தான் தேர்ட் பிளேஸ், காங்கோ ஜனநாயக குடியரசுக்கு 4th பிளேஸ், இந்தியா 5th பிளேஸ்ல இருக்குங்க. சோ அப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. இந்தியாவுல அஸ்ஸாம்ல பைர்னி ஆட் நகரில் மிகவும் மாசுபட்ட நகரமாக உள்ளது. ஃபைர்னி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மாசுபட்ட நகரமா இருக்குன்னு சொல்றீங்க இந்தியாவுல. நெக்ஸ்ட்ங்க. இயற்கை பாதுகாப்பு குறியீடு. சோ இயற்கையை அங்க பாருங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாமா பாருங்க. 176 சூழியல். சூழியலும் இந்த இயற்கை பாதுகாப்பும் ஒண்ணுதான். ஓகேவா? இட்ஸ் மீன் ஓகே எடுத்துக்கங்க. பாதுகாப்பு குறியீட்லயும் என்ன பண்றாங்க? நீர் மேலாண்மை திறன், எதிர்கால போக்குகள். இதுல என்ன இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா, இது கிரைட்டீரியா மட்டும் தான் மாறுது. எதிர்கால போக்குகள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். திறன் ஆட் ஆகும். 176. அப்ப சூழியல்லயும் 176, இயற்கை பாதுகாப்பு குறியீடுல எத்தனாவது? 176 அப்படின்றத நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க. சார் நெக்ஸ்ட் சார். ஃப்ரீடம் பிரஸ் இண்டெக்ஸ். பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. பத்திரிகை சுதந்திரத்துல 150 151 குடுத்தாதான் என்ன ஃப்ரீயா விடுவாங்களாம். எப்படிங்க? அப்ப பாருங்க 151 அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். பத்திரிகை சுதந்திரமா பேசணும்னா 151 குடுக்கணும். ஆமாங்க. இப்போ பத்திரிகை சுதந்திரம் என்பது குறைக்கப்பட்டு வருது. ஒரு செட் ஆஃப் நியூஸ் தான் வெளிய வருது. இன்னொரு செட் ஆஃப் நியூஸ் வந்து என்னத்துல வெளிய வரதில்ல. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப பத்திரிகை சுதந்திரத்துல நார்வே முன்னிலையில் வகிக்கிறது. அதை தொடர்ந்து எஸ்டோனியா என்ற நாடும், நெதர்லாந்து என்ற ஒரு நாடும் இருக்கு. சோ நார்வே ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்க போதும். அப்புறம் எரித்ரியா என்ற நாடு கடைசி இடத்துல இருக்கும். சோ பாகிஸ்தான் எல்லாமே ஒண்ணா ஆட் ஆகுங்க. நெக்ஸ்ட் காய்ஸ். உலகளாவிய பட்டினி குறியீடு 105வது இடம். 127 நாடு தான் மொத்தமா எடுத்திருக்காங்க. அதுல நம்ம எத்தனை இடத்துல இருக்கோங்க? 105வது இடத்துல இருக்காங்க. நிறைய ஸ்கீம் வந்தாலும் எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பட்னியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தை வளர்ச்சி குறைபாடு, குழந்தை எடை இழப்பு, குழந்தை இறப்பு. இந்த 4 கிரைட்டீரியா வச்சு உலகளாவிய பட்டினி குறியீடு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகே காய்ஸ். ஐ திங்க் இருக்கிற எல்லா குறியீடுமே நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேன். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ஒரு வீடியோவை நல்லா கிளியரா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படுன்றாங்க. 1 மார்க் கேட்டாங்கன்னா லாபம் தான் அப்படின்றது சொல்லிடலாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.